மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் காரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற போது இந்த வெஸ்குலோஜெனிக் காரணங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருதயம், எங்களுடைய இரத்தம், நாடி நாடங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள். அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பல பேர் தங்களுடைய மனைவிமாரை பிரிந்து வெளியூரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அவயவங்கள், உடல் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த உடல் உறுப்புகளுக்கு நாங்கள் வேலை கொடுக்க வேண்டும். நான் பல பேருக்கு இந்த உதாரணங்களை கூட சொல்லி இருக்கின்றேன். உதாரணமாக இந்த சிவிஏ அல்லது ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம் சாதாரண பாஷையிலே, அல்லது சிவிஏ என்றால் செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் தமிழிலே பாரிசவாதம் என்று சொல்லுவோம். அதாவது ஒருவருக்கு சில நேரங்களிலே மூளையிலே குருதி அமுக்கம் அதிகரித்து மூளையிலே இருக்கின்ற நரம்புகள் வெடிக்கலாம், அல்லது மூளையிலே இருக்கின்ற நரம்புகளிலே ஒரு தடை அல்லது பிளாக் ஏற்படலாம். இதன் காரணமாக மூளைக்கு செல்லுகின்ற ஒரு குறிப்பிட்ட பகுதி மூளைக்கு செல்லுகின்ற இரத்தத்தினுடைய அளவு குறைவடைந்து அவருக்கு ஒரு பக்கம் அப்படியே பேரலைஸ்டா போயிடும். அதாவது ஒரு பக்கம் அவருக்கு வழங்க முடியாமல், நடக்க முடியாமல், சடுதியாக நடக்க முடியாமல் போய்விடும். இடது கையும் இடது காலும் அல்லது வலது கையும் வலது காலும் அப்படி போய்விடும். எனவே அவருக்கு அந்த பக்கத்தை அவராலே காலை தூக்கி ஒழுங்காக வைக்க முடியாது, கையெல்லாம் இப்படி என்ன செய்ய முடியாது, அவராலே உயர்த்த முடியாது. எனவே இந்த நிலைமைகளிலே என்ன பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் 1 மாதம் 2 மாதம் இந்த நோயாளிகள் நான் பல பேரை பார்த்திருக்கின்றேன். 2 மாதம் அந்த கைகளை உயர்த்தாமல், கால்களையும் உயர்த்தாமல், கால்களை வைத்து நடக்க முடியாமல், அல்லது இந்த கையுக்கும் காலுக்கும் இடையில் இருக்கிற உடற்பயிற்சி, நாங்கள் அதை பிசியோதெரப்பி என்று சொல்லுவோம். இந்த உடற்பயிற்சி செய்யாமல் போகின்ற போது ஒவ்வொரு நாளும் போய் ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த நோயாளியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த கையும் காலும் அப்படியே சூம்பி போய்விடும். ஏனெனில் அந்த கையிலையும் காலையும் இருக்கிற தசைகளுக்கு, தசை நாருக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறபடியாலே, அந்த வேலை இல்லாதபடியால் இந்த தசை நார்களுக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் படிப்படியாக குறையும். தசை நார்களிலிருந்து வருகின்ற நரம்பு கணத்தாக்கங்கள் குறைவடைந்து கடைசியிலே அந்த தசை நார்களும் அந்த கையும் காலும் அப்படியே சூம்பி போய்விடும். இதே போலதான் எங்களுடைய ஆண்குறியும். எனவே 2-3 வருடங்களாக வெளிநாட்டில் இருந்து வந்த உடனேயே உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அது உங்களாலே முடியாது. என்றபடியாலே தான் நாங்கள் இந்த கைப்பழக்கம் அல்லது மாஸ்டுர்பேஷன் அல்லது சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஊக்குவிப்பது என்னவென்றால், எங்களுடைய ஆண்குறிக்கு தொடர்ச்சியாக, பீனிஸுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வேலையை கொடுப்பதற்காக. என்றபடியினாலே முக்கியமாக நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், சுய இன்பம் கண்டாவது, அதாவது மாஸ்டுர்பேட் செய்தாவது, நீங்கள் அதாவது கைப்பழக்கம் செய்தாவது உங்களுடைய ஆண்குறியை நீங்கள் எப்போதும் வேலை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் 2 வருடங்களுக்கு பிற்பாடு மனைவியுடன் இருக்கின்ற போது உங்களாலே முடியாத நிலைமை. இது நான் பல பேருடைய உரையாடல்களிலே இருந்து, தொலைபேசி அழைப்பதில் இருந்து என்னாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஒரு சிறு உதாரணத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக ஒரு வாகனத்தினுடைய பேட்டரியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது காராக இருக்கலாம், எந்த வாகனமாக இருக்கலாம், மோட்டார் பைக்காக இருக்கலாம், முச்சக்கர வண்டி 3 வீலராக இருக்கலாம். எனவே இப்போது 1 மாதம் 2 மாதமாக நீங்கள் அந்த வாகனத்தை பாவிக்கவில்லை. என்ன நடைபெறும், அந்த காரினுடைய பேட்டரி அப்படியே இறங்கி விடும். பிறகு போய் 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண விளக்கிட்டால் அந்த வாகனம் ஸ்டார்ட் ஆகாதேன், பேட்டரி இறங்கி விட்டது. பிறகு போய் பார்த்தால் சொல்லுவார்கள் பேட்டரி பழுதாகி போய்விட்டது, நீங்கள் மீண்டும் புதிதாக ஒரு பேட்டரியை போட வேண்டும். எனவே புதிதாக ஒரு பேட்டரியை போட்டு விட்டீர்கள். அதன் பிற்பாடு சும்மா இருக்கலாமா?
இல்லை. ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண வேண்டும். இது முக்கியம். அதே போல தான் இங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், சில பேர் என்றும் பல பேர் மருந்துகளை எடுக்கிறார்கள். மருந்துகள் எடுத்த பிற்பாடு சும்மா மருந்துகளை குடித்து கொண்டிருந்தால் வேலை இல்லை. நாங்கள் சொல்வது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பெண் துணையோ அல்லது மனைவியுடன் இருக்க வேண்டும். அது நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஒருவராக இருந்தால் அண்மையிலே உங்களுக்கு கிட்ட மனைவி இல்லாவிடத்து அல்லது கிட்ட யாராவது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பெண் துணை இல்லாவிடத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இந்த சுய பழக்கத்தை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், மருந்து போட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்குறிக்கு வேலை இல்லாவிட்டால் ஆண்குறி எழுச்சி அடைய, அதாவது பீனிஸ் இரெக்ஷன் அடைய முடியாத, ஆண்குறி விரைப்படைய முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படும். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் முதலிலே சொன்னது போல இந்த பிரச்சனை 195% பார்க்கின்ற போது மனநிலை சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. டிப்ரெஷனாக இருக்கலாம், வேலை தடங்களை ஏற்படுத்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸ்ல ஏதாவது பாரிய காசினுடைய இழப்பாக இருக்கலாம். இவை எல்லாமே எங்களுடைய மூளைக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன், ஒரு நெகட்டிவ் இன்ஹிபிஷனை கொடுக்கின்றபடினாலே அதன் மூலமாக கட்டிலே எங்களாலே வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது. இதை முக்கியமாக நான் சொல்லுகின்ற கருத்து என்ன, கூடுதலாக வெளிநாட்டில் இருப்பவர்கள், மனைவியை பிரிந்திருப்பவர்கள் அல்லது பெண் துணை இல்லாமல் இருப்பவர்கள் கட்டாயமாக இதை செய்ய பழகுங்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் திருமணம் முடிக்காதவர்கள் கூட பல பேருடைய என்னுடைய நிகழ்ச்சியை பார்ப்பவராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட நான் என்ன செய்வது, இந்த கைப்பழக்கம், இந்த மாஸ்டர்பேஷன்ல ஒரு விதமான பிழையும் கிடையாது. இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது கைப்பழக்கம் அல்லது சுய இன்பம் காணலே ஒரு விதமான பிழையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த மிருக ராஜ்யத்திலே உங்களுடைய அனிமல் கிங்டம் என்று சொல்லுவோம், இந்த எல்லா மிருகங்களும், அது யானையாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், எதுவாகவும் அவை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் இந்த மாஸ்டர்பேஷன் அல்லது அந்த சுய இன்ப பழக்கத்தில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தான் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஆண்குறிக்கு வேலை கொடுங்கள். இல்லாவிட்டால் அதனுடைய இரெக்ஷன், அதனுடைய எழுச்சி அல்லது விரைப்படைகிற தன்மை பாதிக்கப்படும். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங்குக்கும் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. சில பேர் செயின் ஸ்மோக்கர்ஸ் என்னிடம் வந்து இருப்பார்கள், வந்து 2 நிமிஷம் காய்ச்சி கொண்டு டக்குன்னு வெளியில் போயிட்டு சிகரெட் குடிச்சு போட்டு வருவார்கள். நான் நினைக்கிறேன், என்னிடம் இருக்கின்ற போதே ஒரு 10 சிகரெட்டை குடித்து விடுவார்கள். எனவே அது மிகவும் ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையிலே அழகான ஒரு படம் வைத்திருக்கிறோம். என்ன படம் என்றால், அந்த சிகரெட்டை போட்டு இப்படி நாசி இப்படி ஒரு படம். இது சிகரெட் அப்படியே இப்படி இருப்பது போல போடும். என்ன காரணம்? அது என்ன உண்மையாக நாங்கள் அதை காட்டுவது என்னவென்றால் ஆண்குறியைத்தான் காட்டுவோம். எனவே சிகரெட்டை படத்தை போட்டு அந்த சிகரெட்டை அப்படியே நாசம் இப்படி திரும்பி இருப்பது போல, இப்படி வளைந்து இருப்பது போல போட்டிருப்போம். அதன் காரணம் என்ன? அந்த சிகரெட் தான் படத்தில் இருப்பது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் அந்த இடத்திலே ஆண்குறி. எனவே ஸ்மோக்கிங்கை தயவு செய்து, ஸ்மோக்கிங் மூலமாக, சிகரெட் குடிப்பதன் மூலமாக பலதரப்பட்ட பாரதூரமான விளைவுகள், அது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், எல்லா நோய்களும் ஏற்படுது. முக்கியமாக இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இவை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், நீங்கள் செயின் ஸ்மோக்கராக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்து 3 மாதத்துக்குள்ளே குறைத்து விடுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பலதரப்பட்ட சுவிங்கங்கள் கூட இதற்கு இருக்கிறது. நான் சில பேருக்கு எனக்கு தெரியும், 50 வருடமாக சிகரெட் குடித்த ஒரு வயசு 70 வயசு, இப்போது நான் நிப்பாட்டி அவர் என்ன செய்வார், சிகரெட் குடிக்கின்ற எண்ணம் வருகும் போது வாய்க்குள்ளே இந்த மிளகு பெப்பரை போடுவார், அல்லது கடுஞ்சீரகத்தை போடுவார், பெப்பரை போடுவார், அல்லது சில பேர் வெந்தய தண்ணியை கூட குடிப்பார்கள். இவற்றின் மூலமாக இந்த சிகரெட்டில் இருந்து நாங்கள் விடுபட முடியும். எனவே இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருப்பவர்கள் சிகரெட் குடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் சிகரெட் குடிப்பவர்களுக்கும் எந்த நேரத்திலும் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றொரு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல இருப்பவர்கள் மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிக்டாக்ல இருப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.